மக்களே, இந்த வீடியோ நல்லா பாருங்கள். ஒரு பெண் பள்ளியில் படிக்கும்போது கர்ப்பம் அடைக்கிறார். வாழ்க்கை கல்வி என்ற ஒரு பாடத்தில் இது ஒரு இந்த இந்த ஒரு பாடத்தை கல்வியோடு சம்மந்தமில்லாத ஒரு பாடத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கிட்டார்கள். இதனுடைய விளைவு இது உலகம் முழுவதும் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒரு செய்தி சொல்கிறது, 2025 to 26 வருடங்களிலே 3000 பள்ளி மாணவர்கள் கர்ப்பமாக சிகிச்சை பெற்றார்கள், கர்ப்பத்தை கலைத்தார்கள். இது உலகம் முழுதும் அன்றாடம் நடக்கும் செய்தி. இந்த செய்தி இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த பதிவு. அதே சமயத்தில் அதிலிருந்து மீண்டு வருவது, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் வாழ்க்கையில் புனரமைப்பு, மீண்டு வருவது, தற்காத்து கொள்வது, பெற்றோர் ஒதுக்கிவிட்ட சமயத்திலே தன்னோட வாழ்க்கையை திறம்பட அமைத்து கொள்வது எப்படி என்பதை இந்த ஒரு பதிவு நன்றாக உணர்த்துகிறது. எதற்கும், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும், எந்த ஒரு சம்பவத்துக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ் வேண்டும் என்று ஒரு பாடம் இந்த ஒரு பதிவிலே வருகிறது. பாசிட்டிவ் தாட்ஸ். சிறைச்சாலையில் நிறைய திருடர்கள் இருக்கிறார்கள், கொலை செய்தவர்கள் இருக்கிறார்கள், பாலியல் தொந்தரவு கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். இது எல்லாமே வாழ்க்கையின் ஒரு அங்கம். உலகம் முழுவதும் நிறைய சிறைச்சாலைகள், நிறைய பேர் சிறை இருக்கிறார்கள். ஒரு இனிமையான அறம் உள்ள வாழ்க்கை, அறமில்லாத வாழ்க்கை, இரண்டும் கலந்துதான் நம்முடைய சமூகம். அப்படி ஒரு நாம் அறம் தவறிய ஒரு வாழ்க்கையில் விழுந்து விட்டால் பாசிட்டிவ் தாட்டு கொண்டு அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். திரும்ப அதே அறமற்ற செயலை செய்யாமல் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு ஒரு நல்ல பாடமாக இந்த பதிவு இருக்கிறது. இது ஒரு ஏஎல் தொழில்நுட்பத்தால் உருவாக்கிய பாடம். இந்த பாடம் இது ஒரு உதாரண பாடம். இதையே ஒரு கல்வியாக, இது ஒரு கல்வியை சார்ந்த பாடமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும், சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அறம் தவறி சென்றால் அது மிக பேரிழப்பாகும். மீண்டு வருவது, பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு மீண்டு வருவது ஒரு செயல் என்றாலும் கூட அதோட கால விரயம், ஒரு அவச்சொல், பல ஹர்ட்டான உள்ளங்கள், நம்மால் பல ஹர்ட்டான உள்ளங்கள், பெற்றோர் சார்ந்தோர் எல்லாருமே நம்முடைய உள்ளம் கூட ஹர்ட்டாய குணம். இது காயப்பட்ட குணமற்றுவது விட காயமே ஆகாமல் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இந்த பாடத்தில், இந்த பதிவிலிருந்து மிக துல்லியமாக தெரிந்து கொள்வதால். எனவே அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும், அறம் தவறிய வாழ்க்கை வாழக்கூடாது. திருக்குறள் வழி வாழ வேண்டும், நீதி நூல்கள் வழி வாழ வேண்டும். நாம் முறையான வாழ்க்கை வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். நம்மை சூழ்ந்தவர்களுக்கு நல்ல பேர் வாங்க வேண்டும், தாய் தந்தையருக்கு நல்ல வாழ வேண்டும், நம்முடைய துணைக்கு நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதை இந்த பதிவு உணர்த்துகிறது. இது நல்ல ஒரு கருத்துள்ள பதிவு. நாம் நம்முடைய சேனலை, நல்ல செய்திகளை நீங்கள் பார்த்து ரசிக்க லைக் கொடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.